இன்றைக்கான சண்டே ஸ்பெஷல் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சரவணன் உட்காந்து அழுதுட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. தேவி இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அதெல்லாம் சரிதான், நாங்கள் என்னமோ சாதா கிளம்பி நினச்சோம், இது என்ன லம்பாடி பொம்பளையாக இருக்கும் போல். அத்தாடியாத்தா இந்தவே வந்துட்டு இந்த ஆட்டம் போட்டுச்சுன்னா வயசு இருக்கிற காலத்தில் என்ன ஆட்டம் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இசைக்கு சொல்ல, ஆமாட்டி இந்த மாதிரி கிளவிகளெல்லாம் லேசுப்பட்ட கிளவின்னு நினைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு சரவணன் சொல்கிறாங்க, அந்த ஊரே வந்துட்டு அந்த கிளவியை பார்த்தா பேச நடுங்குவாங்க. அப்பேற்பட்ட பயங்கரமான கிளவி அந்த ஒச்சாயி கிளவி. அது மட்டும் கிடையாது, அவ்வளோ பெரிய குடும்பத்தையே கைக்குள்ளே வச்சு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்க அந்த கிளவி. அது போட்ட 2 கண்டிஷனால் என் வாழ்க்கையே போச்சு, அவ்வளோதான். கண்டிப்பாக தேவை இல்லாமல் என்னால் வந்துட்டு வாழாமல் இருக்கவே முடியாது. நான் போகிறேன், நீங்கள் எதுக்கு என்னை காப்பாற்றுனீங்க? பேசாமல் நான் விழுந்து செத்துருப்போம்ல. எனக்கு என்ன இனிமேல் ஒரு லாரியோ பஸ்ஸோ கிடைக்காமலாம் போகும், அதில் நான் விழுந்து சாக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். யோ டாக்டரே, என்ன இப்படியே பேசிகிட்டு இருக்க? நீ இப்படியெல்லாம் பேசாத. டாக்டர் ஆகுறது என்ன அவ்வளோ பெரிய சுலபம் நினச்சிட்டியா? நீ எத்தனை பேர் டாக்டர் சீட்டு கிடைக்காம செத்துக்கிட்டு இருக்கான். நீ டாக்டர் ஆகி நல்ல வேலையும் பார்த்துக்கிட்டு இப்படிப்பட்ட முடிவெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க. இச்சத்தன்னு வச்சுக்கோ, யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் நீ வாழ்ந்தேன்னு வையி, எத்தனை பேர் உசுரை நீ காப்பாற்றுவ தெரியுமா? காப்பாற்றிருக்க, காப்பாற்றவும் போகிற. இதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்க. ஒரு பொண்ணுக்காக இப்படி சாக போறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை இல்லை தேவையில்லாமலாம் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் சாகத்தான் போகிறேன் அப்படின்றாங்க. நீ சாகிறத பார்க்கத்தான் நாங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்தோமா? அப்படியே வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா எங்களை வளர்க்கலை, ஒரு உசுறு கூட எங்கள் கண்ணு முன்னாடி போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த திக்கா வந்துட்டு அவங்க தங்கச்சிங்க சொல்கிறாங்க, எங்கள் மதினியும் டாக்டர் தான், எங்கள் அண்ணன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அடியாத்தா இவளுக்கு என்ன நம்மளை கோர்த்து விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் பெக்க பெக்கன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, யாருக்காக இல்லைனாலும் பரவாயில்ல, என் தங்கச்சிங்க வாக்கு கொடுத்துட்டாங்கல்ல, அவங்களுக்காக கண்டிப்பாக நான் வந்துட்டு உதவி செய்கிறேன். அந்த முருக சார்பாக வந்துட்டு நான் உனக்கு வாக்கு கொடுக்கேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கண்டிப்பாக உங்கள் 2 பேத்துக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சரியா? என்னோட சார்பா என் தங்கச்சியை வந்துட்டு எக்ஸாம் எழுத கூப்பிட்டு வைக்க நீ போ. உனக்கு வந்துட்டு கல்யாணம் முடிச்சு வைக்கிறது என்னோட வேலை. டாக்டராக அந்த இடத்துக்கு நான் போகிறேன். சரி சரி, அந்த கண்டிஷன் சொல்கிறியே, அந்த 2 கண்டிஷன் என்னது அப்படின்னு கேட்க, அதுவா, அது நீ அங்கே போனாலே தெரிஞ்சிடும், அங்கே போய் தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரி என்னமோ சொல்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் வந்துட்டு அந்த பொண்ணோட வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கோப்பெரி தேவியோட வீட்டில் ஐயரை கூப்பிட்டு உட்கார வச்சு நாள் குறிச்சிக்கிட்டு இருக்க. யார் இவன் அந்த கேன ஐயரை கூப்பிட்டு வந்தது? அப்படியேலேருந்து விரல்லே வந்துட்டு விசிறிக்கிட்டு இருக்கான். ஒரு நல்ல நாளை சொல்லுவானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சாய் கிளவி கத்த, நல்ல நாள் வருது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் 5 நாள் இருக்கு, அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன 5 நாளா? அதுக்கு முன்னாடி எது நாள் இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னதும், இங்கே பார்ப்பா, கல்யாணத்துக்கு அவசரப்படக்கூடாது, மெதுவாக தான் கல்யாணம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க மாமாவும் அமைதியாக இருந்துக்கிறாங்க. இங்கே பாரு அப்பத்தா, இந்த குடிகார பையலெல்லாம் என்னால் கட்ட முடியாது. ஏப்பா நீ என்னப்பா பார்த்துக்கிட்டே இருக்க, மகளுக்காக நீயே பேச மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனை கட்டுறதுக்கு உனக்கு என்னடி, நல்ல பையன் தானே, அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா சொல்கிறதா இங்கே சட்டம் அப்படின்ற மாதிரி சொன்னது. என்னம்மா நீ வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்க, எனக்காக நீயாவது பேசுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சும்மா இரு, என்னமோ டாக்டருண்ட போனவன் திருப்பி ஆளவே காணும். அந்த 2 கண்டிஷனை கேட்டு ஓடி போனவன் தான் அந்த பையன்தாங்கோழி பையலுக்கு ஒன்று கொடுத்துட்டு எங்களை என்ன கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு சொல்றியா? என் மாப்பிள்ளையை பாருடி, சிங்கம், அவரோட மீச அழக பாருடி, அதை விட்டுட்டு அவனை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்க. இவன் தான் உனக்கு மாப்பிள்ளை, அவ்வளோதான். நாங்கள் சொல்லு பேச்சு கேட்குறதா இருந்தால் இந்த கல்யாணத்தை வந்துட்டு நல்லபடியாக முடிச்சு வைப்போம், இல்லை அவ்வளோதான், உன்னை வெட்டியாவது கல்யாணத்தை முடிச்சு வைப்போம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கோப்பெருந்தேவியை மிரட்டிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது, இவனுக்கு நான் வந்துட்டு விஷத்தை வச்சே கொன்றுவேன், என்னை கல்யாணம் முடிச்சு வச்சிங்கன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஏய் உன்ன மாதிரி எத்தனை பொம்பளைகளை பார்த்துருப்பேன், அதெல்லாம் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பேசிக்கிட்டு இருக்க. அடுத்த சைடு இந்த பக்கம் அவன் வேலைக்காரனை வந்துட்டு போய் சரக்கு வாங்கிட்டு வாடா அப்படின்ற மாதிரி அவங்க மாமா சொன்னதும், குடியார்ப்பேன் ஆரம்பிச்சிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் சரக்கு வாங்க வந்திருக்கான். அந்த இடத்துல கனியும் நம்ம சண்முகமும் வந்துட்டு சரவணன் மாதிரி கெட்ட போட்டு வந்திருக்காரு. வெளியில் வந்து நிற்கிறாங்க. சை, இந்த வெயிலில் எப்படி தான் இந்த பேண்ட்டையும் சட்டையும் போட்டு கிடக்கானோ அவன், ஐயோ புழுக்கமாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அண்ணே நீங்கள் இப்போ சண்முகம் கிடையாது சரவணன், பட்டன் எல்லாம் போடுனே, கண்டுபிடிச்சிருவாவனே அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அவங்க வேலைக்கார வெளியில் வராரு. வைத்தியரு உனக்கு தில்லுதாயா அப்படின்ற மாதிரி சொல்ல, கோப்பருந்த வீடு தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு நக்கல் போலையா, இந்த வீட்டுக்கு வந்து அவமானப்பட்டும் இந்த வீடான்னு சொல்லிட்டு கேட்குற வார்த்தையா என்னமோ புதுசாக வர்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்னு நீ ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு வந்திருக்கனே அப்படின்ற மாதிரி கனி வந்துட்டு சைடில் சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி கோப்பெருந்தேவி இருக்காங்களான்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, போ உனக்கு தான் எல்லாம் உள்ள வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்குள்ளே உடுன்னு ஓடி போயிட்டு டாக்டர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, தேவி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்த்தீங்களே என்னோட ஆளை வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க.
பரவாயில்லடா வைத்தியக்காரா, வரமாட்டான்னு தான் நினச்சேன். நேற்று என்னமோ ஓடி போனீங்க பைந்தாங்குழி பையலே, இப்போ எதுக்குடா வந்த அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சைடு தேவி வந்துட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறதுக்காக வர்றாங்க. குறுக்கால வந்துட்டு கனி வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு கிடையாது, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் மாமாவை கண்டுபிடிக்க நான் எதுக்கடி உங்ககிட்ட வந்துட்டு அனுமதி கேட்கணும், வழிவிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இது என் அண்ணே அப்படின்ற மாதிரி சொல்ல, அவருக்கு தங்கச்சி எல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தேவி சொல்ல, தங்கச்சி மாதிரி பக்கத்து வீட்டுக்காரரு புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரி அது என்ன சவாலுன்னு உங்கள் அப்பத்தா கிட்ட கேட்டு சொல்லு, நான் வந்துட்டு பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும், பரவாயில்லையே சரி சரி வா நானே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பெரிய கல் இருக்குது. இந்த கல்லை நீ வந்துட்டு அப்படியே தோளுக்கு பின்னாடி வந்துட்டு போட்டுறணும், முதுகுக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி சொல்ல ஷாக் ஆகிடுறாங்க. இவ்வளோ பெரிய கல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாடா அப்போ இதை கல்லை பார்த்தோன்னா பயந்து ஓடி போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே சிரிக்க, அந்த கல்லை வந்துட்டு தூக்குறதுக்காக ரெடியாக சண்முகம் நிற்கிறாரு. கல்லை பார்த்தாலே பயமாக இருக்குது. இந்தத்துக்கே வந்துட்டு வீராவை எக்ஸாம் எழுத கூட்டு போயிருப்பாங்கல்ல, 10 நிமிஷம் நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க, எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து வர்றோம், ப்ளீஸுங்க எக்ஸாம் எழுத விடுங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் விட மாட்டுறாங்க. அப்புறம் தனியாக வந்ததும் வீரா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடறாங்க. என்ன இதுக்காக நான் ராத்திரி பகலுன்னு படித்தேனே, கண்டிப்பாக உள்ள எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் வரும்போது ஒரு அதிகாரியாக தான் வரணும்னு நினச்சேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் குழம்பி நின்றுட்டே இருக்க. இசைக்கு சொல்கிறாங்க, என்னண்ணே பார்த்துட்டு சும்மாவே நின்றுட்டு இருக்க, என் சண்முக அண்ணனாக இருந்தால் இப்படி விட்டுருக்குமா, ஏதாவது சொல்லி இவளை எக்ஸாம் எழுத வச்சுருப்பாங்க, ஏதாவது பண்ணுனே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ முருகா நீ தான் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த பக்கம் வேண்டிகிட்டு இருக்க. மறுபடியும் எங்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. சண்முகம் வந்துட்டு கல்லை தூக்க முடியாமல் தூக்கி தூக்கி கீழே போட எல்லாருமே நக்கல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு அப்படியே தூக்கி டம்முன்னு பின்னாடி போட்டுற எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதத்துக்கு அவங்க மாமாக்கா எரிச்சு தாங்கவே முடியல. பரவாயில்லடா வைத்தியரே, நீ வந்துட்டு என்னமோ நான் நினச்சேன், சேரில் உட்காந்து ஊசி போடுவேன், மற்ற எதுவும் தெரியாது நினச்சேன், பரவாயில்ல அடுத்து வந்துட்டு உடம்பு பலத்தை காட்டிட்டேன், மனதள பலத்தை பார்க்க வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, மனபலமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஷாக் ஆகுறாங்க. அடுத்து வந்துட்டு வீரா அவங்க இருக்கிற இடத்த தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு போலீஸ்க்கு வந்துட்டு திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுது. வேகமாக வந்துட்டு நம்ம சரவணன் தான் முதலுதவி பண்ண உயிரை காப்பாற்ற, இப்போயாவது எக்ஸாம் எழுத விடுங்க பாவம் அப்படின்ற மாதிரி சொன்னதும், கண்டிப்பாக எக்ஸாம் எழுத விடுறேன், இந்த ஆள் விட்டால் என்ன விடலன்னா என்ன, நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் ஹால் சூப்பர்வைசர் இருப்பாங்களா அவங்க வந்துட்டு வீராவை எக்ஸாம் எழுத கூட்டு போயிரு. அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்துட்டு இந்த பக்கம் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சரி சரி அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சண்முகம் கேட்டுக்கிட்டு இருக்க, அவங்க மாமா வந்துட்டு கம்பு எடுத்து விட்டு விட்டுன்னு சுற்ற ஆரம்பிச்சிடுறாரு. இவன் சுற்றுறதை பார்க்க தான் மனதைரியமோ அப்படின்ற மாதிரி கேட்க, அது கிடையாது, இந்த ஜில்லாலே இவனை கம்பு சுற்றுறதுக்கு மிஞ்சின ஆள் கிடையாது, இவனை நீ ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கனியும் சண்முகமும் பயங்கரமாக சிரிச்சுக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்லாம் யோசித்து பார்க்குறாங்க. சண்முகம் எப்படி அவ்வளோ பெரிய சாமி கரகத்தையே தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாரையும் பந்தாடுவார், அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு கனியும் சண்முகமும் சிரிக்கிறாங்க. பாத்தியானே மிஞ்சி ஆள் இல்லையானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்க, இங்கிட்டு வந்துட்டு தேவி சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் மாமா வந்துட்டு ஜில்லாலே ஜெயிக்க ஆள் கிடையாது, டாக்டரே எப்படியாவது ஜெயிச்சிரு, நீ மட்டும் ஜெயிக்கலன்னு வச்சுக்கோ நான் செத்தே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தேவி சொல்ல, ஐயோ ஏமா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றாகாது, ஜெயிச்சிடலாம் என்ன கனி ரைட்டு தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, அண்ணே நீ கலக்குனே அப்படின்ற மாதிரி கனி சொல்ல, சண்முகம் வந்துட்டு கம்பு எடுத்து சண்டை போடுறதுக்காக போகிறாரு. செம வந்துட்டு பயங்கர ஃபன்னாக போய்கிட்டு இருக்கு. அந்த சைடு வந்துட்டு வீரா உள்ள எக்ஸாம் எழுதிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்துட்டு முடிஞ்சிருது.